ஃபாலோ பண்றாருன்னு சொல்றீங்க, ஆனா ஆளை பார்க்கலன்னு சொல்றீங்க. உங்க ஸ்டேட்மெண்ட்டே சரியில்லையே. நீங்க சொல்ற எல்லாமே ரொம்ப சிம்பிள் மேட்டரா இருக்கு. உங்க ஹோட்டல்ல 2 இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கா கம்ப்ளைண்ட்? உங்க கடையில பொருளை தூக்கி உடைச்சிட்டாருன்னு சொல்றீங்க இல்ல? அவங்களாச்சும் பரவாயில்ல, ஏதோ சின்ன பையனுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து ஓடி வந்திருக்கீங்க. அதுக்கில்ல, கழுத்து மேல கத்திய வச்சு மிரட்டினாருன்னு சொல்றீங்க, ஆனா ஆளை பார்க்கல. என்ன சார் இது? இதை எப்படி நாங்க கம்ப்ளைண்டா எடுத்துக்க முடியும்? சார், எங்க அப்பா பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது சார். அவரு யாரு? அப்பாவா? உங்க அப்பாவா? உங்க அப்பாவுக்காகவா இப்படி 4 பேரும் பயந்து ஓடி வந்திருக்கீங்க? அது அவரு இல்ல சார். அவரு வந்து அவருக்கு என்ன? அவர் ஒரு மர்டர் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருந்தாரு சார். ஆமா, எதுக்கு கொலை பண்ணாரு? என் மாமனாருக்கும் அவருக்கும் இருந்த பிரச்சனையில தான். எப்போ பண்ணாரு? சார், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சார். சரி, நீங்க போய் அவரை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? கடைசியா போய் அவரை எப்போ பாத்தீங்க? என்ன, அவரை போய் நீங்க பார்த்ததே இல்லையா? இல்ல சார். ஏன் போய் பார்க்கல? ஏன்பா, கொலையே பண்ணியிருந்தாலும் பெத்த அப்பா இல்லையா? 7 வருஷத்துல ஒரு தடவை கூட போய் நீங்க பார்க்கலையா? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, எடுத்துக்கிறேன். இருந்தாலும் உங்க அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனது தெரியலன்னு சொல்றீங்க. இது வரைக்கும் போய் பார்க்கவே இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் போய் பார்க்கலன்னா அதுக்கும் பதில் சொல்லாம கம்முன்னு இருக்கீங்க. இப்ப திடீர்னு வந்து மிரட்டிட்டு போனாருன்னு சொல்றீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு எந்த லாஜிக்கும் இல்லாம இருக்கு. சரி, அப்படியே நாங்க அவரை பிடிச்சாலும் என்னன்னு சொல்லி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது? எங்க விஷயத்துல அவர் தலையிடாம இருக்க நீங்க ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்தா போதும் சார். மறுபடியும் எதனா பிரச்சனை பண்ணா அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். அப்பா கிட்ட இருந்து பிள்ளைங்க பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கீங்க, அதுவும் 67 வயசு கிழவன் கிட்ட இருந்து. அதுக்கு போலீஸ்காரனுக்கு எவ்வளவு நாள் செலவு பண்ண தயாரா இருக்கீங்க, அப்படித்தானே? சரி, பிள்ளைங்க நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, உங்க அம்மா எங்க? என்னப்பா, ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி பாக்குறீங்க? அப்பான்னு ஒருத்தன் இருந்தா அம்மானு ஒருத்தங்க இருக்கணும்ல. அம்மா இருக்காங்களா இல்ல? இருக்காங்க. இருக்காங்க சார். எங்க இருக்காங்க? முகத்தையே காட்டாம மாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற. இந்நேரம் அவனுங்களுக்கு அள்ளு விட்டு இருக்கும். சரி, அடுத்தது என்ன பண்ண போற? இழந்ததையெல்லாம் ஒன்று விடாம மீட்க போறேன். பாடுறா, பார்க்கத்தான் போறேன். மார்க்கு, நீ வேற மாதிரி ஆள் மார்க்கு. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க மத்தியில நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி திரும்பி வந்திருக்கிற. நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. துரோகத்தோட வழிய 7 வருஷம் அனுபவிச்சண்டா நிலா. இனி எனக்கு
எது சரின்னு படுதோ அதை நான் யோசிக்காம அப்பவே செய்ய போறேன். மார்க்கே, நீ அப்பனா அவனுங்களை அடிச்சப்பவே அவனுங்க யாராலையும் எந்திரிக்க முடியல. இப்போ 7 வருஷம் உள்ள இருந்து உன்னை உரு ஏத்திட்டு வந்திருக்க. பழையபடி நீ இறங்கினா அவனுங்க தாங்க மாட்டானுங்க மார்க்கு. மறுபடியும் இதெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறியா? சும்மாவே ராஜா ஆடுவான். இப்போ நல்லா சம்பாதிச்சு பண திமிரில் இருக்கானுங்க. அப்படியே இருந்துட்டு போகட்டுமே. உன் வேதனை எனக்கு புரியுது மார்க்கு. நீ அவனுங்க பண்ண நன்றி கெட்டத்தனத்துக்கு பாடங்கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அவனுங்க ஒருத்தனும் அதுக்கு தகுதியானவனுங்க கிடையாது மார்க்கு. என்னைக்கு அவனுங்க பண்ண கொலைக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனானுங்களோ, என்ன அப்படி பார்க்குற? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்னு பார்க்குறியா? சீதா மூலமாக தான். சீதா? சீதா எங்கடா இருக்கா? யார் கூடடா இருக்கா? ரவி கூடவா, ராஜா கூடவாடா? சொல்லுடா. டேய், அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளடா? சொல்றா. டேய் சொல்றா, எங்கடா இருக்கா? அவ யார் கூடயும் இல்லை மார்க்கு. அவ எங்க இருக்கான்னு தெரியல. டேய் என்னடா சொல்ற? டேய் சொல்றா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏண்டா ரவி, உன் மாமனார் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கரெக்டாக பேர் மாற்றி எழுதியாச்சா? வீடு ஏற்கனவே உமா பேரில் தானே இருக்கு. மற்றதெல்லாம் மாற்றியாச்சு. டே ரவி, பேப்பர் விஷயத்தில் எப்பயும் கரெக்டாக இருக்கணும். பின்னாடி தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பார்த்துக்க. ஆனா அப்பா அவன் அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா? ஏய், அவர் 1008 சொல்லுவார். நீ எதை சொல்கிற? என்னதான் தாயும் புள்ளையும் ஒன்னானாலும் வாய் வயிறும் வேறேன்னு சொல்லுவாரு. சரியா தானே சொல்லியிருக்காப்புல. நல்ல வேலை, நம்ம வீடு அம்மா பேரில் இருந்ததுனால அம்மா கிட்ட ஈஸியாக கையெழுத்து வாங்கி விற்க முடிஞ்சது. இல்லைனா 7 வருஷத்துக்கு அவர் எப்போ வருவாருன்னு தேவடு காத்துட்டு தான் இருக்கணும். ஐயடா, அப்படியே அவர் திரும்பி வந்துட்டா மட்டும் தூக்கி அப்படியே கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பாரு பாரு. போடா. சரி. ஏதோ ஒன்று நம்ம பண்ண தப்ப அந்த ஆளு ஏற்றிட்டு உள்ளே போனது தான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டேய், நீயும் அவர் மாதிரியே நியாயம் அநியாயம் பாவம் புண்ணியம் நல்லது கெட்டதுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்கே அவர் காலை சுற்றிக்கிட்டு அந்த ஹோட்டலில் டேபிளை தான் தொடச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தனி வீட்டுக்கு ஓனராக இருக்க முடியாது. கையில் 4 காசும் பார்த்துருக்க மாட்டேன். இருந்தாலும் பாண்டி சொன்னதில் அர்த்தம் இருக்குன்னு. நமக்காக பழி ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போனவரை நம்ம கண்டுக்காம விட்டது ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஏன், நீ வேணா அவர் கூட போய் 7 வருஷம் துணைக்கு இருந்துக்கோயேன். ஏய், இங்கே பாருங்கடா, இங்கே எதுவுமே தர்மம்னு கிடையாது. ஒருத்தனுக்கு எது தேவையோ அதுதான் தர்மம். ரொம்ப யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. இங்க பாருங்கம்மா. நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா, நாங்க எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு பண்ணல. அம்மா, அவருதான். அம்மா, ஆமாம்மா, என் புருஷன் ஒன்றும் பண்ணல. சும்மா இருந்தவரை இவனுங்க தான் கூட்டிட்டு போய். இப்ப எதுக்குமா அவளை அடிச்சீங்க? அடிச்சதோட விட்டுக்க கூடாது, உங்களை கொண்டு போட்டுக்கணும். ஏடா, நீங்க எல்லாரும் ஏன் வயித்துல தான் பிறந்தீங்களாடா? நீங்க பண்ண அத்தனையும் பொறுத்துக்கிட்டு உங்க அப்பா நீங்க
நல்லா இருக்கணும் தானே நான் நினைச்சாரு. கடைசியில அவரை போய் இப்படி அநியாயமா கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டீங்களேடா. சொல்லுங்கடா, நீங்க பண்ண கொலைக்கு அவர் ஏன்டா ஜெயிலுக்கு போகணும்? அம்மா, அந்த தனிகாச்சலத்தை நாங்க அடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த ஆளு நாங்க கொலை பண்ணலமா. சரி, நீங்க பண்ணல, அப்புறம் எதுக்குடா உங்க அப்பா உங்களுக்காக பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனோம்? அப்படியே போனாலும் நீங்க பாத்துக்கிட்டு எப்படிடா சும்மா விட்டீங்க? சொல்லுங்கடா. பின்ன எங்களையும் அவரோட போய் ஜெயில இருக்க சொல்றீங்களா? உங்க அப்பா சொல்லுவாரு, எதிரிகளை கூட விட்டு வச்சிடலாம், ஆனா துரோகிகளை மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்க எல்லாரும் துரோகிங்கடா, துரோகிங்க, துரோகிங்கடா, துரோகிங்க. பாவிங்களா, இப்படி பண்ணிட்டீங்களடா, துரோகிங்களா. ஐயோ பாவி, பாவி. விடுங்க. டேய் பாண்டி, அவர் பெத்த பிள்ளைங்களை விட அவர் ஒன்ன தரடா வாரிசு மாதிரி நினைச்சு அவர் நம்பி கூடவே வச்சிருந்தாரு. அவருக்கு இவனுங்க பண்ண துரோகத்தை விட நீ பண்ண துரோகம் தான்டா பெருசு. சொல்லுடா, சொல்லு. அவரை எப்படி போக விட்ட? சொல்லுடா. ரவி, மாமா அவரா போறேன்னு சொல்லும் போது மா, நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இங்க எல்லாரையும் போட்டடிச்சா அதெல்லாம் சரியாயிடுமா? சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பாடி. நாளைக்கு நீங்க பண்ண காரியம் உங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா உங்களை காரி துப்புவாங்க, தெரியுமா? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன பண்ணணுமா? இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. உங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு மனசு உடம்பு எரியுதுடா. இனிமேலும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நானே உங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். வெளியில போங்கடா. எல்லாரும் உங்க குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு வெளியில போங்கடா. வெளியில போடா. வெளியனா எங்க போறது? எங்கயாவது போய் தொலைங்க, எப்படியோ போங்க. முதல்ல ஏன் வீட்டை விட்டு வெளியில போங்கடா. எது உங்க வீடா? மம்மி, நீங்க இப்ப இருக்கிறது எங்க வீடு. எங்களெல்லாம் வெளியில போக சொல்றதுக்கு உனக்கு லீகலா எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்க எங்க வீட்ல உங்களை வச்சிருக்கோம். ரொம்ப பேசாம இருக்கிற இடத்த காப்பாத்திக்கிறதுக்கு வழியா பாருங்க. என்னடா உன் அண்ணனும் அக்காவும் பேசுறத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறேன்? சொல்லுடா, சொல்லு. டேய், நீங்க பண்ண காரியத்துக்கு நிறுத்துங்க. இப்ப அடிச்சு என்ன பண்ண போறீங்க? போங்க முதல்ல. அதான் சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருங்க, இல்லையா கிளம்பி போய்கிட்டே இருங்க. கிளம்புங்கம்மா. மா, இது பாருமா, இனி உனக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது. பேசாம வெளியில போய் உனக்கு என்ன இஷ்டமோ அப்படி போய் இருந்துக்கோ. நாங்க யாரும் உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம். இப்பவே கிளம்பலாம்.
திட்டம் போட்டு உங்க அப்பா மேல கொலை பழிய போட்டுட்டு அவரு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஏமாத்தி இந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்கல்ல? போறேன்டா, போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, நீங்க நிம்மதியாவே இருக்க மாட்டீங்க. நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்க அப்பா திரும்ப வந்து வட்டியும் முதலமா குடுப்பாருடா. இன்னைக்கு நீங்க போட்ட கணக்கு பாவ கணக்குடா. நீங்க அந்த ஆண்டவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. உண்மை தெரிஞ்சு சீதா உன்னை தேடி வந்தான். நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீ யாரையும் பார்க்க விரும்புறேன்னு சொல்லி ஜெயிலில் திருப்பி அனுப்பிட்டாங்க. சீதா உடைஞ்சு போயிட்டா. என்னோட சீதா என்னை தேடி ஜெயிலுக்கோ கோர்ட்டுக்கோ வரக்கூடாதுன்னு தாண்டா நான் அப்படி பண்ணேன். அவளை யாரும் கொலகாரம் பொண்டாட்டின்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் பார்க்க வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஆனா இந்த சல்லிப்ப எழுங்க மனசாட்சியே இல்லாம நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. எனக்கும் அவனுங்களுக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். இத்தனைக்கு நடுவுல சீதா என்னைக்குமே அவங்க யாரையுமே விட்டு கொடுத்ததே இல்லை. அவனுக்கு பக்கம்தான் இருந்தா. அவனுங்க என்னை பார்க்க வரலங்கிறத கூட என்னால ஜீர்ணிக்க முடியும். ராஜா, ரவி, ரேவதி, பாண்டி இவங்க 4 பேரும் எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சப்ப கூட சீதாவை நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு நினைச்சேன். இப்படி வீட்டை விட்டு துரத்தி அடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. பாண்டி, ரவி கூடவா சீதாவை பார்த்துக்கல? பணமா இருக்கு, பணம். அந்த பணத்துக்கு முன்னாடி பாண்டி, ரவி மட்டும் விதிவிலக்கா என்ன? பணமா சீதாவான்னு வந்தப்போ பணத்தை எடுத்துக்கிட்டு சீதாவை விட்டுட்டானுங்க. ராஜா ரேவதி பேச்சை கேட்டு நாசமா போயிட்டானுங்க. டேய், இப்ப என் சீதா எங்கடா? நீ பார்க்க முடியாதுன்னு சொன்ன அன்னைக்கு தான் நான் சீதாவை கடைசியா பார்த்தேன். அதுக்கு மறுநாள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சீதா அவங்க கூட இல்லைங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சீதாவை நான் தேடாத இடமே இல்லை. இப்போ வரைக்கும் எங்க போனானே தெரியல. வருத்தப்படாத மார்க்கு, அதான் நீ வந்துட்ட இல்ல, எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய ஊர்ல அவளை நான் எங்கடா போய் தேடுவேன்? என் சீதா எங்க எப்படி இருக்காளோ? இத்தனை வருஷமா என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ. வெற்றிவேல் முருகனுக்கு. போப்பா,
வெற்றிவேல் முருகனுக்கு. போப்பா, இல்லைன்னு சொல்றேன்ல. ஐயா, இது எனக்காக கேட்கலையா, என் அப்பா முருகனுக்காக கேட்கிறேன். ஐயா, நாளைக்கு கந்த சஷ்டி. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நான் எல்லார்கிட்டையும் காணிக்க வசூல் பண்ணி அப்பா முருகன் கிட்ட வேண்டிக்கிறது வழக்கம். நீங்க போடுற இந்த காணிக்க உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் ஐயா. நாளைக்கு என்னன்னு சொன்னீங்க? கந்த சஷ்டின்னு சொன்னங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னமா இருக்கு? 500 ரூபாய் தூக்கி அப்படியே கொடுக்குற? டேய், என் சீதா கிடைச்சிட்டாடா. என்னமா இருக்கு சொல்ற? டேய், அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டியாடா? நாளைக்கு கந்த சஷ்டி. வருஷமா சீதா தவறாம பாலமுருகன் கோவிலுக்கு வருவா. நாளைக்கு எங்க இருந்தாலும் சீதா நிச்சயமா அந்த கோயிலுக்கு வருவா.